எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நிக்கி சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க நிக்கி. இவர் பொய் சொல்லிட்டு கை கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன், உண்மை சொல்லிட்டு நிக்கி நிக்கி நானும் நீங்களும் ஒரு ஷோ பண்ணிருக்கோம் பிஹைண்ட் நோட்ஸ்ல. சோ சூப்பரா நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். எப்படி எடுத்தாங்க லாஸ்ட்ல எல்லாரும் தேங்க் பண்ணி சரி ஓகே நிக்கி அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு கௌதம் டிஜே கௌதம் உங்களுக்கும் சூப்பர். எனக்கு அவரோட பெரிய ஃபேன். குக் வித் கோமாளி பின்னாடி டான் டிலேவே இல்லாம கவுண்டர் போடுவாரு. சோ டிஜே கௌதம்க்கும் தேங்க் யூ. சூப்பர். அதாவது கௌதம் ஐ நோ ஸ்டேஜ்ல இருந்து நான் கன்சோல்ல இருந்து நீ எழுதிருக்க. ஐ நோ த ஃபீலிங். சோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. பட் ஆனா இங்க வந்துட்டு மிர்ச்சி நிக்கி ரொம்ப நல்லா பண்ணுவாப்ல. ஐ மீன் அவன் ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்றதை விட ஸ்டேஜ்ல இல்லாம இருக்கும்போது வெளியில எங்க கூட பேசி சிலதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவான். சோ அதுதான் எனக்கு ரொம்ப. நிக்கி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாதீங்க, மார்னிங் வொர்க் அவுட்ல இங்க பண்ணாதீங்க. ஐயோ இந்த நகைச்சுவைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமை. அண்ட் கௌதம் ஐ லவ் யூ சோ மச் டா. லவ் யூ. இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம், குட் ஈவினிங். எல்லாரும் பொறுமையா ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. நான் பேசுறது கரெக்டா கேக்குதா? கேக்குது கேக்குது இல்லையா? ஏன்னா எங்களுக்கு கேட்கல. இங்க எல்லாரும் பேசும்போது குத்துமைப்பா தான் கை தட்டிட்டு இருந்தேன். அப்படியா? யாரு கரெக்டா என்ன பேசுறாங்கிறது ஒரு மாதிரி இங்க உங்களுக்கு எல்லாம் கேக்குது இல்ல? அது ஓகே. ஸோ இந்த பாட்டோட ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது இன்னைக்கு லீலா பேலஸ்ல நடக்குது. நம்ம பொதுவாகவே ஒரு பெரிய பெரிய படங்கள், தளபதி படம், தலை படம், அந்த மாதிரியான பெரிய பெரிய படங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி வச்சு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு 4 பாட்டு இருக்கும், எல்லாருமா பேசுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல வரக்கூடிய ஒரு பாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாருமே வர வச்சு இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராமா பண்ண அந்த விஷயத்துக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுக்கும் கார்த்திக் அண்ட் வீர் அவர்களுக்கு பாராட்டுக்கு. இதுதான் எங்களுக்கு என்னன்னா இதுல எண்டில் என்ன கிடைக்க போகுது, அது இந்த ரெவென்யூ அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆஸ் ஆர்டிஸ்டா இதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மர்ஸ், இதுல இருக்கக்கூடிய டைரக்டர், இதுல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், அவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தது இந்த பொதுவாக அந்த யூடியூப் வீடியோஸ்னாலே என்னன்னா கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. அதை அப்படி தொட்டா அதை தொடுற மாதிரி இருக்கணும் அந்த தம்ப்நெயில் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லும்போது இவனோட பாட்டோடைய விளம்பரம்லாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ரியோராஜ் அண்ட் ரம்யா பாண்டியன் தொட்டா அப்படின்னு நான் படிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். நான் கூட என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு திருப்பியும் ரியோராஜ் ரம்யா பாண்டியன் தொட்டா, ரியோராஜ் ரம்யா பாண்டியன் தொட்டா, ஒரு மாதிரி பாக்யராஜ் சார் பாட்டு மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்புறம் உள்ள போய் அதில் இருக்கக்கூடிய கிராஃபிக் கண்டென்ட் அதெல்லாம் பார்க்கும்போது தோட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு பர்சனலாக நான் பார்க்கும்பொழுது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ரட்சகனில் வரக்கூடிய அந்த சோனியா பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட லுக் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த போஸ்டர் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாகவே அதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் டிசைன் பண்ணது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னொன்று ரியோவை பற்றி முக்கியமான ஒரு ஆக்சுவலி கடைசி சொல்லணும். பட் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்க துருத்துருன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ரியோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா ரொம்ப சின்சியரான ஒரு பையன். ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே நாங்கள் ரியோ ஆதி காலத்துலேருந்தே நானும் ரியோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ஒன்றாவே வாய்ப்பு தேடின காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்சியராக எந்த விஷயம் பண்ணாலும் சரி சின்சியராக பண்ணுவான். ஸோ இப்போ உங்களுக்குலாம் இன்விடேஷன் வந்திருக்கும், ட்ரெஸ் கோட் ரெட்ரோ அப்படின்னு போட்டு எவனாவது போட்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்களா? அவன் ஒருத்தன் தான் போட்டு வந்திருப்பான். த சச் அ சின்சியர் ஃப்ளோ. ஸோ எது பண்ணாலும் சின்சியராக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கரெக்டாக நீங்கள் அது ரெட்ரோவா? நீங்கள் இடுப்பில் கட்டுறத தலையில் கட்டி வச்சுட்டு ரெட்ரோன்னு நான் புரியலையே. ஓ சரி, சின்சியர் அபிராமி அடுத்த பாட்டு சின்சியர் போங்க. அப்போ எல்லாரும் அதுதான் எங்க பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரியா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ரியோ கிட்ட பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா சின்சியராக எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ரம்யா பாண்டியன் நான் ஆஸ் எ ஃபேன் பாய் நான் ரம்யா பாண்டியனை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். இன்னொன்று நீங்கள் சூப்பராக ஆடி இருக்கீங்க. என்ன ஸ்டெப்பு போடுறீங்கன்னே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகமாக ஆடுறீங்க. கேமராமேனாவது ஒரு இடத்துல நிறுத்தி காட்டுவாருன்னு பார்த்தா இங்கே போய் அங்கே காட்டி இங்கே போய் இங்கே காட்டுறதுக்குள்ள டாட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ 2-3 தடவை பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த பாட்டு மனசில் இறங்கும். டேரக்டர் நீ பிளான் பண்ணி ஏதோ எடுத்துருக்கு போல இருக்கு. ஒருத்தன் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடக்கூடாது, ஒரு 5-6 வாட்டியாவது பார்த்து
அப்புறம் மனசில் பறிகிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதில் மியூசிக் பண்ணி என்ன ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசுறது, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். மியூசிக் பண்ணிருக்கக்கூடிய தேவ் பிரகாஷ் அவர்களுடைய சவுண்டும் வந்து இங்கே நல்லா இருந்தது. ஸோ இன்னும் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸில் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்கும்போது, கார்லலாம் போகும்போது டெம்போ குறையாத அளவுக்கான ஒரு பாட்டாக இருக்குது. டிவிலாம் போகும்போது ஃபுல்லாக நடுவில்லாம் சில பாட்டெலாம் இப்போ அப்படியே நல்லா ஆரம்பிப்பாங்க, நடுவில் பார்த்தா செத்த இளவு வீடு மாதிரி ஒரு ஒரு நடுவில் ஒரு விட்டு போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி முடிகிற வரைக்கும் அந்த டெம்போ அப்படியே இருந்துச்சு. அண்ட் இதை படமாக்கக்கூடிய பிரிட்டோ அவர்களுக்கு வந்து அவர் டான்ஸ் மாஸ்டராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டைரக்டராக பாரதி ராஜா சார் வச்சுலாம் வந்து படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய விஷயம். இன்னும் பெரிய பெரிய இதுக்கு வரணும். வாழ்த்துக்கள். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நித்யஸ்ரீ பாடியிருக்கீங்க. நான் கொஞ்சம் சாரி கண்ணாடி கலட்டி கொடுத்துட்டோமா, அதனால் மாற்றி கை காட்டுவேன். ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜாகவே வந்து அழகாக பேக் பண்ணி, இது வந்து சும்மா ஒரு நாலு செவர் இருக்கக்கூடிய ஒரு எடிட்டிங் ரூமில் அழகாக கட் பண்ணி நீட்டாக இது பண்ணிட்டு இதை கொண்டு போய் யூடியூப்பில் இது பண்ணிவிட்டு யார்கிட்டையாவது இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அதோடு நிறுத்தாமல் இதை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணி எல்லாருக்கும் போய் ப்ரெஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு நிறையா மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய முயற்சி இது. ஸோ இதுக்காக நன்றி. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், அது நல்லா இருக்குன்னு சொல்லி யாராவது பாராட்டினா தான் நெக்ஸ்ட்டு பண்ணுவோம், இன்னும் நல்லா ஜாஸ்தியாக பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக இனிஷியலாக பண்ணுறதே ஜாஸ்தியாக பண்ணுறீங்கன்னா இப்போ போ இன்னும் உங்கள் அட்டுலியம் தாங்க முடியாது போல இருக்குது அந்த அளவுக்கு. ஸோ பயங்கரமான பப்ளிசிட்டி இருக்குது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே. இந்த தோட்டாவோடைய பப்ளிசிட்டி என்ன இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது எல்லா மக்களுக்கும் பிடிச்சி பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடங்காத மாட்டை அடக்குனது நம்ம ராமராஜ், அந்நியனை அரெஸ்ட் பண்ணது நம்ம பிரகாஷ் ராஜ், மக்கள் மனசை பிடிச்சது நம்ம ரியோ ராஜ். இவர் வந்துட்டு ரியோன்னு சொல்றதை விட நல்ல வேலை கை தட்டினீங்க, இல்லைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். இவரை நம்ம வந்துட்டு ரியோன்னு சொல்றதை விட ட்ரையோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சர், இஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னர், சொல்லிட்டே போகலாம். அண்ட் ரம்யா பாண்டியன் அவர்களே, இதெல்லாம் ரசிக்கிறதா வேண்டாம்? இல்லைண்ணா அப்படிதான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. ரம்யா பாண்டியன் அவர்கள் நீங்க ரொம்ப கியூட்டா அழகா பப்ளியா செம்மையா இருக்கீங்க. உங்களுக்காகவும் நான் வச்சிருக்கேன் இன்ஸ்டால, அதாவது ரம்யா பாண்டியன் அவர்கள் வந்துட்டு இன்ஸ்டால 10 போட்டோ போட்டு ஃபேமஸ் ஆகல, இவங்க போட்ட ஒவ்வொரு போட்டோவும் வந்துட்டு சரியான ஒரு ஃபேமஸ் தான். ஸோ சொல்லி பார்த்தே படிச்சிரு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் டைம் ப்ளீஸ், நீங்க பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நன்றி எல்லாருக்கும், வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா தருணத்திலையும் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாரு கூடவும் நின்றுட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே இந்த பாட்டையும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் நல்ல முறையில் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி ஃபார் கம்மிங். அண்ட் நண்பர்கள் வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே வந்து என்கிட்ட ஒரு டைரி இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாவோ இல்லை ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா அந்த டைரியில இருந்து கரெக்டாக எல்லாருக்கும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன். பட் இந்த தடவை வந்து நான் அதை பண்ணலை. நான் நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேன், யாருக்காவது கால் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுங்க, நானும் வழக்கம் போல் சிரிச்சுனே வாங்கிப்பேன் நான். அண்ட் இப்போயுமே நிறைய பேர் நான் மிஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து இது ஆக்சுவலி ஒரு சர்க்கிள். ஒன்று நான் மிஸ் பண்ணவங்களை பிரிட்டோ கூப்பிட்டுருப்பான், பிரிட்டோ மிஸ் பண்ணவங்களை இவங்க ரம்யா கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே மேக்ஸிமம் கால் போயிடுச்சு. ஸோ அந்த காலில் ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவன் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்ற அந்த தருணம், அந்த தருணத்துல சுத்தி நண்பர்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்தீங்க, வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தோட்டா கண்ணம்மா என்னம்மா அப்படின்ற பாட்டு சும்மா ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல ஜாலியா ஒரு பையன் வந்து பாடி காமிச்சான். நல்லா இருக்கு, இதை ஒரு பாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் கிட்ட பேசணும். ஸோ கார்த்திக் ப்ரோவும் அண்ட் வீர் ப்ரோ அந்த பாட்டை எப்படி அழகா எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க கண்ணம்மா என்னம்மால. அதோட நிப்பாட்டாம அடுத்த பாட்டும் அதே மாதிரியே ஒரு கிட்டாரை வச்சுட்டு ஆரம்பிச்சுதான், இங்க பாருங்க இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். அந்த பாட்டு நல்லா இருக்கு, சரி கொடுங்க அதையும் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. ஸோ நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ வந்து திரும்பவும் பூமாச்சு. ஆக்சுவலா
இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பூம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, அது ஆக்சுவலி ரொம்ப வருஷமா தமிழ் சினிமால இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இப்ப திரும்ப மறுபடியும் அதுக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அங்கீகாரம் தமிழ் சினிமால இருக்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ்க்கு திரும்ப அந்த அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கான காரணமான நபர்கள்ல ரொம்ப முக்கியமான நபர்கள் வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். ஸோ திரும்ப அந்த பூமுக்கு வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஸோ அந்த விதத்தில் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். நிறைய ஆர்டிஸ்டுக்கான மேடை அமைச்சு தரக்கூடிய ஒரு ஏரியா அது. ஸோ அந்த ஏரியாவில் நின்று விளையாடுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதில் என்ன ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் பிரிட்டோ, இதெல்லாம் கம்மி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவன் இன்னும் நிறைய பெருசாக பண்ண போகிறான். அடுத்து ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி டு பி வித் யூ அண்ட் ஒர்க் வித் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரும்ப பிரிட்டோ கூட ஒர்க் பண்றது. கண்டிப்பா. ஓகே. அண்ட் ரீகனுமே இன்னும் நிறைய ஸ்டஃப் இருக்கு, இன்னும் நிறைய பண்ண போறான். அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டர்ன்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம். 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டெய்லி மீட் பண்ணிடுறோம். எதுக்கு என்னே தெரியல, டெய்லி மீட் பண்ணி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாவது பேசிட்டு போறோம். ஸோ அபு மாஸ்டர் அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னையவே ஆட வச்சு அழகு பார்க்குற உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் கிருஷ்ணா, தேங்க்ஸ் டா அகெயின். நல்லா, கிருஷ்ணா தான் இதோட எடிட்டர். அண்டு ரொம்ப முக்கியமா இந்த தோட்டா ஆல்பம்ல நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது மாதேஷ் அண்ணா, இந்த ப்ராஜெக்டோட டிஓபி. தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு டிஓபி பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே நான் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன் உங்களோட ஃப்ரேம்ல நான் ஒர்க் பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி உங்க மேல ஒரு பெரிய மரியாதை எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ண போறீங்கும் போது நான் உங்களோட ஃப்ரேம்ல சரியா நடிக்கணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமா இருந்தது. அது சரியா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். மாதேஷ் அண்ணா வந்து அன்பறிவு, டானாக்காரன் இந்த படத்தோட டிஓபி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானு பிரிட்டோ 2 பேருமே வந்து இதுக்கு முன்னாடி யூகே அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரிட்டோ இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப பெரிய டிஓபி யார்ட்டையுமே ஒர்க் பண்ணதில்லை. ஸோ மாதேஷ் அண்ணனை தவிர மீதி எல்லாருமே கத்துக்குட்டியா இருந்தோம் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அண்ணன் வந்து எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற என்ன சொல்றது, அண்ட் மக்கள் போன பாட்டும் சரி இந்த பாட்டும் சரி, இல்ல போன பாட்டுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என் கூட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு என்ன பேசுறதுன்னு தெரில, ஒரு பாட்டு வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, பண்ணிட்டேன். பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர். சாரி, நான் வக்கீல் வண்டுமுருகனை விட்டுட்டேன். ரம்யா பாண்டியன். ஸோ என்னதான் ஏதோ சொல்ல போறீங்களோன்னு போகலாம். ரம்யா பாண்டியன் ஆக்சுவலி பிரிட்டோ வந்து இது இந்த மாதிரி ஒரு பாட்டுடா, இதுல ரம்யா பாண்டியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிட்டோ தான் சொன்ன உடனே நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் யோசிக்கிற, எதுவும் இல்ல அதெல்லாம் இல்ல, நீ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டுக்க, அதுக்கப்புறம் நம்ம எதாவது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அண்ட் கேட்ட உடனே ரம்யா பாண்டியனுக்கும் பிடிச்சிருச்சு, பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் வெளியில என்ன அந்த ஏன்னா நாங்க பண்ணது ஒரே ஷோ. ஆக்சுவலி அதை பத்தி பேசாம இருக்க முடியாது, அதனாலதான் நான் சொல்றேன் நான். சரியா, பிக் பாஸ்ன்ற ஷோல 2 பேரும் ஒரே ஷோல இருந்தோம். அது கிட்டத்தட்ட அந்த ஒரே வீட்டுக்குள்ளார எல்லாருமே நண்பர்களா இருந்துட்டு வெளியில வந்தோம். வெளியில பார்க்கும்போது மத்தவங்களோட கருத்துக்கள் 1000 இருந்திருக்கலாம். நான் அந்த ஷோ எதுவும் பார்த்துக்கல. ஆனா நாங்க நண்பர்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு கூட நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அண்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த பாட்டுல நாங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் நாங்க எல்லாருமே விரும்புவோம். ஸோ இவங்க என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதனால அந்த அட்மாஸ்பியரும் பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் இவங்களும் வந்து சொல்லப்போனா எங்க டீம்ல இருக்கவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலி வைப்ல ஒரு மாதிரி பின்னாடி போகும்போது ஏதாவது கலாச்சி ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த இம்சைகள்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. லுக்கிங் ஃபார்வர்ட் இது மாதிரி இன்னும் நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் நான். ஓகே ஓகே. அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் டு அண்ட் ஆல். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இப்போ எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மா பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதா இருக்கட்டும், இல்லை மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை
யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன், வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக் ஆல்பம்ங்கிறது நான் ஒன்று பண்ணலை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம். ஸோ டெஃபினட்டாக ரியோ சொன்ன மாதிரி இது எப்போவுமே இருக்குது. பட் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வந்து இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி மியூசிக் ஆல்பம் பண்ணுறது. ஏன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ அடுத்த ஃபியூச்சர். அப்படிங்கிற போது மக்களோட நம்ம கனெக்டடாக இருக்கணும், அது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்த போது கரெக்டாக வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் பிரிட்டோ ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டார். எனக்கு பிரிட்டோ அதுக்கு முன்னாடியே தெரியும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாட்டியும் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சனாக எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய வேலை பண்ண மாதிரியே தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. ஸோ ஆஸ் அ பர்சனாக அவர் தெரியும். ப்ராஜெக்ட் அது தொப்ப தெரியுது, ஸோ அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டாக கொண்டு வரும்போது அண்ட் எனக்கு அவர் ஆடியோ அமிச்சாரு, ஆடியோ கேட்டோனையும் பிடிச்சிது. அண்ட் ஒரு டீம் சொன்னாங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ஒரு டீம் மேலே ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கிறோம். ஸோ இதில் உள்ள நேம்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் இருந்தது. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்களோட இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் பிரிட்டோவை எனக்கு தெரியும் பர்சனலாக. அண்ட் ரியோ என்னோட ஃப்ரெண்ட். நீங்கள் பிக் பாஸ் எங்கள் சீசனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட். இல்லை, எங்கள் சீசனில் வெளியே என்னெல்லாமோ ப்ரொஜெக்ட் ஆச்சு, உள்ள நாங்கள் எப்போ பாரு சண்டை போட்ட மாதிரி. பட் நாங்கள் வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ப்ரௌட்லி நான் சொல்லுவேன், எங்கள் சீசனில் தான் நிறைய பேர் இன்னும் டச்லேயே இருக்கும். ஸோ அதனால இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், எனக்கு அவரை தெரியும். அண்ட் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறன்ற போது எனக்கு எந்தவித செகண்ட் தாட்டுமே வரலை. ஆஸ் அ டீமாக நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், ரியோ, பிரிட்டோ அண்ட் டிஓபி மாதேஷ் சார். நான் வந்து அவரை மீட் பண்ணும்போது, சார் எப்படியாவது கொஞ்சம் அழகாக காட்டுங்க சார், ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்லலாம் எங்கன்னே தெரியல, என்னை பார்த்தது கூட டிசைட் பண்ணுவாங்களா இல்லை ப்ராஜெக்ட்னா அந்த ரம்யா பாண்டியனை கூப்பிடுங்க, ஒரு புதுசாக ஒரு சேலை வாங்குங்க, ஆனால் அதை கொஞ்சம் அழுக்கு பண்ணி பழசாக கொஞ்சம் கீழ்ச்சி கொடுங்க. சும்மா சார், நான் ஆர்ட் ஃபிலிம்ஸ் நான் டெஃபினட்டாக பண்ணியிருக்கேன், ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் மூவிஸில், வெப் சீரிஸில் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஒரு சாரீ கட்டி, ஒரு பழைய சாரீ கட்டி, ஒரு டல் மேக்கப் கொடுத்து, நிறைய ஒரு சோகமான ரோல், இந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீலே வேற மாதிரி இருந்தது. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கே என்னை அப்படியே பார்த்துட்டு தான் போர் அடிக்கும். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஈஸியாக போர் அடிச்சிடும். ஸோ இது எனக்கு அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெஃபினட்டாக தெரியும், நம்மளை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ மாதேஷ் சார் அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அண்ட் மை மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அபு சார் அண்ட் அவங்களோட டீம், அபு மாஸ்டர் அண்ட் டீம், அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு நாள் ரிஹர்சல் போனோம், பட் அந்த ஒரு நாள் வச்சு மறுநாள் நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணி எங்களுக்கு ஆட வச்சுட்டாரு. எனக்கு டான்ஸ் பிடிக்கும், பட் கரெக்டாக ஆடுறேன் நல்லா ஆடுறேன்னாலும் தெரியாது, நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடுவேன், அவ்வளவுதான். ஸோ ஆஸ் அ டீமாக எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஏதோ ஒரு டாக் போயிட்டே இருக்கிற மாதிரி மீடியாவில் வந்து அவர் தான் அதை பண்ணுறாங்க. அண்ட் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த மேடைன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் கொடுத்தது வந்து டெஃபினட்டாக மீடியா. எப்போவுமே சரி, அவங்க எனக்கு ரொம்ப பெரிய பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா மீடியாலையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்க ப்ராஜெக்ட் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்லேயும் அதை தான் சொல்கிறோம். பட் இதை தாண்டி டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இப்போ ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதனால நாங்கள் போட்ட ஸ்டெப்பே போடணும்னு அவசியம் இல்லை. எங்களை விட நீங்கள் டெஃபினட்டாக நல்லா ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை விட நல்ல டான்ஸ் ஆடி கூட நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அதை கொஞ்சம் நீங்கள் ஃபேமஸ் ஆக்கலாம். அண்ட் எங்களோட இன்வைட்டை ஏற்றுட்டு இங்கே வந்த எல்லாரும் என்ன ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன்றீங்களா? இல்லை, கூச்சமே இல்லைல்ல. இல்லை இல்லை, சரி, ஓகே. எங்களோட இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பிக் பாஸ் டீம் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. அண்ட் ராஜு, தேங்க்யூ எங்களோட இதை லான்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னோட ஃபேன்ஸ் சொன்னீங்க, நானும் உங்களோட பெரிய ஃபேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு டான்ஸ்லாம் ஆடினீங்களே எல்லாரையும் கலை, அது நான் ஒரு 6-7 வாட்டி நான் ரிப்பீட்டில் மோட்டில் போட்டு பார்த்தேன். ஸோ உங்களோட பேச்சுக்கும் நான் பெரிய ஃபேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது நான் உட்காந்து நல்லா ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நிக்கி, சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க நிக்கி. இவர் பொய் சொல்லிட்டு கை கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன், உண்மை சொல்லிட்டு நிக்கி வந்து நிக்கி நானும் நீங்களும் ஒரு ஷோ பண்ணிருக்கோம் பிஹைண்ட் நோட்ஸ்ல. சோ சூப்பரா நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். எப்படி எடுத்தாங்க லாஸ்ட்ல எல்லாரும் தேங்க் பண்ணி, சரி ஓகே நிக்கி அப்படி. அண்ட் இன்னொன்னு கௌதம், டிஜே கௌதம்
உங்களுக்கும் சூப்பர். எனக்கு அவரும் நான் அவரோட பெரிய ஃபேன். குக் வித் கோமாளி பின்னாடி டான் வந்து டிலேவே இல்லாம கவுண்டர் போடுவாரு. சோ டிஜே கௌதம்க்கும் தேங்க்யூ. சூப்பர். அதாவது கௌதம், ஐ நோ ஸ்டேஜ்ல இருந்து நான் கன்சோல்ல இருந்து நீ எழுதிருக்க. ஐ நோ த ஃபீலிங். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பட் ஆனா இங்க வந்துட்டு மிர்ச்சி நிக்கி ரொம்ப நல்லா பண்ணுவாப்ல. ஐ மீன் அவன் ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்றதை விட ஸ்டேஜ்ல இல்லாம இருக்கும்போது வெளியில எங்க கூட பேசி சிலதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப. நிக்கி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாதீங்க, மார்னிங் ஒர்க் அவுட்ல இங்க பண்ணாதீங்க. ஐயோ, இந்த நகைச்சுவைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமை. அண்ட் கௌதம், ஐ லவ் யூ சோ மச் டா. அவ்வளவுதான், லவ் யூ. அண்ட் நிக்கில் முருகன்னா, நிக்கில் அண்ணன் இருந்தாவே அந்த இடம் வந்து பயங்கர பரபரப்பா இருக்கும். அந்த இடம் பரபரப்பா இருக்கோ இல்லையோ, நிக்கில் அண்ணன் பயங்கர பரபரப்பா இருப்பாரு. ஸோ அந்த பரபரப்பை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல நிக்கில் அண்ணன் இருக்காரு அப்படின்னாவே அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நிக்கில் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ, லவ் யூ. நான் சூப்பர். And singers Nityashree and Premji, thank you so much. And oh no, yes first நீங்க சொல்லிருங்க. நான் மறந்துட்டேன். all the above ன்ற மாதிரி இருங்கறியோ. சரி, Nityashree, thank you. பாரு, உனக்கு ஞாபகம் வந்தா நீ சொல்லு, எனக்கு ஞாபகம். நீங்க நம்ம சண்டை போடுறத பக்கத்து பிக் பாஸ் இல்ல வாங்க. So Nityashree, thank you டா. ஆக்சுவலி உங்க வாய்ஸ் நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணனான்னு தெரியல, பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் பிரேம்ஜி சார், நீங்க இங்க வரல, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஓகே, ட்விட்டர்ல நான் ஏதாவது போட்டோ போட்டா கீழே வந்து இப்படி கண்ணாடி எடுத்துட்டு இப்படி சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போடுறீங்க. ஆனா இங்க உங்களோட வீடியோக்கு ஆளை காணோம். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னன்னு எனக்கு ட்விட்டர்லயாவது பதில் சொல்லுங்க. தேங்க்யூ. இல்ல, ஆக்சுவலி பிரேம்ஜி வந்து போன்ல பதில் சொல்றதை விட ட்விட்டர்ல கண்டிப்பா பதில் சொல்லிடுவார். ஆமா. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் நித்யஸ்ரீ. எனக்கு ஆக்சுவலி நான் நித்யஸ்ரீயோட பெரிய ஃபேன். அவளோட யூடியூப் வீடியோஸ்ல, ஐ மீன் அவளோட யூடியூப்ல அவ கிரியேட் பண்ற எல்லா கண்டென்ட்டுமே தி பெஸ்டா தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப பெரிய ஃபேன் உனக்கு. உன்னோட வாய்ஸ்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரேம்ஜி, தேங்க்ஸ் ப்ரோ. போன் பண்ணப்ப கண்டிப்பா வந்துருவேன் நானு அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் இப்பதான் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. தேங்க்யூ ஸோ மச் பிரேம்ஜி ப்ரோ. அண்ட் இந்த பாட்டுக்கு பிரேம்ஜியோட வாய்ஸ் இன்னும் ஆட் ஆனா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நம்பினோம். அதை அவரு ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. தட்ஸ் ஆல் ஐ திங்க். தேங்க்யூ சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ இப்போது வந்துட்டு அதுதான் கடைசி பந்தில் வந்துட்டு அண்ணன் வந்திருக்காரு, மிர்ச்சி விஜய் அவர்கள். வாங்க மிர்ச்சி விஜயண்ணா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ்.